இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இருக்குது. பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது ஒரு ஆர்ட்டு. அது திமுக அண்ணா திமுக இருக்க அந்த ஆர்ட் வந்து பிஜேபி கிடையாது. வெறும் பணத்தால் ஜெயிக்க முடியாதுங்க. பணம் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர், ஆட் ஆன் வேல்யூ. அது இதில் போய் அவர் விஜய் வந்து இப்போ 234 தொகுதியும் தனியாக நிற்கிறாருன்னா தனியாக நின்று தோப்பார். அவர் ஓட்டு உடைக்கிறதால எலெக்ஷன் வந்து கந்தரகோலமாக போகலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளி வரலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவரோட சிக்கல் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் catch-22 சுச்சுவேஷன் வாங்க அதில் நிற்கிறாரு. அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போனாலும் ஒரு சேதாரம், போகலனாலும் ஒரு சேதாரம். போனாருன்னா அவர் வந்து தன்னுடைய சுயத்தன்மையை இழப்பார், அவரோட வாக்கு வங்கியை கூட செதறும். 10 சீட்டு ஜெயிக்கலாம், ஆனால் வாக்கு வங்கி செதறும். அவருக்கு வந்து நம்பகத்தன்மையை இழப்பார். அதில் ஒரு லாபம் என்னென்னா, போகிறதுல ஒரு 10 எம்எல்ஏ மினிமம் வரலாம். 10 எம்எல்ஏ எழுதுகிற உன் அரசியலே வேறு. இன்றைக்கி சீமானுக்கு வந்து 5 தேர்தல் போட்டிட்டு இது 6வது தேர்தலுக்கு வந்தோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சீமானுக்கு ஸ்பேஸ் இல்லாததும் பாலிசி மேக்கிங்கில் ஸ்பேஸ் இல்லாததுக்கான காரணம் அவர்கிட்ட எம்எல்ஏ எம்பிசி இல்லை. அது பெரிய தப்பு. அது வாக்கு வங்கி அரசியல் இருந்துக்கிட்டு நான் தனியாக தான் நிற்பேன்னா 0 தான். ஏன்னா மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் சந்திரபாபு நாயுடு மமதா எல்லாருமே கூட்டணியில் தான் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட தனியாக ஜெயிக்கல. ஸோ அது அவர் பண்ணக்கூடிய தப்பு.